கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஏசாயா 45:4. அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஐசாயா 45:3. I will give you hidden treasures, riches stored in secret places. அன்பான சகோதர சகோதரிகளே, கோரேஸ் என்னும் ராஜா கர்த்தருக்கு பிரியமானவனாக காணப்பட்டார். கோரேஸ் ராஜாவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இன்று ஆண்டவர் நமக்கு தருகிறார். நாம் கர்த்தருக்கு பிரியமான ஜனமா? நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். நம்மை திருத்திக் கொள்வோம். கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம். ஜெபத்திலே, வேத தியானத்திலே, உபவாசத்திலே, கூடி ஜெபிப்பதிலே, குடும்ப ஜெபம் செய்வதிலே, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதிலே கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம். கர்த்தர் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை தருவதாக இன்று வாக்கு பண்ணுகிறார். கர்த்தரை நாம் துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஆமன். அன்பின் பரலோக பிதாவே, தருமையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய நாட்டிலே பல லட்சம் பேர் குடிக்கு, சிகரெட் போன்ற பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டிருப்பதை நினைத்து வேதனைப்படுகிறோம். தேவனாகிய கர்த்தர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ உங்கள் விடுதலை உண்டு என்று உடைய வசனம் சொல்கிறது. ஆண்டவரே, உடைய வசனத்தின்படி உம்மை நோக்கி கூப்பிடுகிற மக்களை, அடிமைத்தனத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று கதறுகிற மக்களுக்கு நீர் விடுதலை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற உடைய வசனத்தின்படி சத்தியத்தினாலே பிள்ளைகளை விடுதலை செய்யும். சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் கற்றுத்தாரும். குடிப்பழக்கம் முற்றிலுமாய் எங்களுடைய தேசத்தை விட்டு அகற்றப்பட கிருபை கொடுங்க. கிருபைகளால், நன்மைகளால் குடிக்கு அடிமைப்பட்டவர்களை நிரப்புங்க. அடிமைத்தனம் மாறட்டும், அடிமைத்தனம் மாறட்டும். நம்முடைய நாம மகிமைக்காக பிள்ளைகளை நீர் பொறுப்பேற்று வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன். குடிக்கு அடிமைப்பட்ட குடும்பங்கள் விடுதலை பெற கிருபை கொடுங்க. குடும்பமாய் சாட்சியாய் நிறுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். சமுதாயத்திலே, உறவினர் மத்தியிலே, திருச்சபையிலே, அக்கம் பக்கத்தார் மத்தியிலே ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ நீர் குடும்பங்களுக்கு கற்றுத்தருவீராக. குடிக்கு அடிமைப்பட்டவர்கள் விடுதலை ஆவார்களாக. இயேசுவின் இரத்தத்தினால் விடுதலை செய்வீராக. நீர் பொறுப்பேற்று வழி நடத்தும். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டீர், உமக்கு நன்றி. இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.